இது ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் எதிர்க்கும் நான் நோமிகா ஷானுகுமார். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னராக முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்குள் இன்றிரவு வேகமாக நுழையும் தாளமுக்கம். கொழும்பு உட்பட பல பகுதிகளில் பலத்த காற்று. பேரிடரால் அழிந்த வீடுகள். ஜனாதிபதியினால் ஆரம்பமாகும் அடுத்த திட்டம். வடக்குக்கு விஜயம் செய்யும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க. வெளியான தகவல். கிண்ணியாவில் கடல் கொந்தளிப்பு. விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. ரயில் விபத்துகளால் நடந்த விபரீதம். 1805 பேர் உயிரிழப்பு. கொழும்பில் அதிகாலையில் இடம்பெற்ற அனர்த்தம். கோடிக்கணக்கான சொத்துக்கள் சேதம். ஈரானில் போராட்டங்கள் தீவிரம். இணைய சேவைகள் முற்றாக முடக்கம். ஜெர்மனியில் நாடு கடத்தலை தீவிரப்படுத்த அதிகாரிகள் முன்னெடுக்கும் நடவடிக்கை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டீஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ். இலங்கைக்கு தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடல் பகுதியில் உருவான ஆழமான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று அதிகாலை 4 மணி நிலவரப்படி மட்டக்களப்பில் இருந்து தென்கிழக்கே சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதற்கமைய இன்றைய தினம் அதிகாலை 5:30 மணிக்கு வெளியிடப்பட்ட வானிலை முன்னறிவிப்பு அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இது தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வடமேற்கு நோக்கி நகர்ந்து இன்று மாலை பொத்துவில் மற்றும் திருகோணமலைக்கு இடையில் இலங்கை கடற்கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக அந்த துறை தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உள்ள ஆழமான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றைய தினம் மாலை 5:30 மணி முதல் இரவு 11:30 மணி வரை ஹம்பாந்தோட்டை மற்றும் கல்முனை இடையே இலங்கை கடற்கரையில் நுழையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தாக்கம் ஞாயிற்றுக்கிழமை வரை நீடிக்கும். இந்த வானிலை தாக்கம் நேற்றைய தினம் காலை 5:30 மணிக்கு ஆழமான காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுத்து பொத்துவிலில் இருந்து தென்கிழக்கே 420 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்தது. நேற்றைய தினம் காலை சுமார் 10 மணியளவில் பொத்துவிலில் இருந்து தென்கிழக்கே சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்தது. மேலும் இதன் தாக்கம் காரணமாக மறு அறிவித்தல் வரும் வரை ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடல்வெள்ளி பணிகளை மேற்கொள்ளக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் திட்டத்தின் கீழ் சூறாவளியால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகளை நிர்மாணித்தல் மற்றும் இழப்பீடு வழங்குவதற்கான ஆரம்ப கட்டம் இன்றைய தினம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் தலைமையில் ஆரம்பமாக உள்ளது. அதன்படி குறித்த திட்டம் இன்றைய தினம் அனுராதபுரம் மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் ஆரம்பமாகும் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் அனுராதபுரம் மாவட்டத்தில் கல்நேவ, ஹண்டுகம மற்றும் ராஜாங்கடிய ஸ்ரீமாபுர பகுதிகளிலும், குருநாகல் மாவட்டத்தில் நிக்கரவிட்டிய, விடிகுலியாய சந்தி மற்றும் டிடிகம, தொடம்ஹஸ்லந்த பகுதிகளிலும் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு தொடக்க வீட்டு வசதி கட்டுமான திட்டங்கள் நடைபெறும். சூறாவளியால் ஏற்பட்ட பேரிடர் சூழ்நிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் அரசாங்கத்தின் திட்டத்தின் கீழ் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. பாதுகாப்பு அமைச்சின் பேரிடர் மேலாண்மை பிரிவின்படி பேரிடர்கள் காரணமாக 6500 வீடுகள் முழுமையாக அழிந்துள்ளதாகவும் பகுதியளவு சேதமடைந்த வீடுகளின் எண்ணிக்கை 1,13,000 உள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் KG தர்மதிலுக்கு ஏற்கனவே நிலம் வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு முதல் கட்டடத்தின் கீழ் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க எதிர்வரும் 15ஆம் தேதி வடக்கு மாகாணத்திற்குள் விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார். இதற்கமைய பாதுகாப்பு அலுவல்கள் பற்றிய அமைச்சர் ஆலோசனை குழு கூட்டம் ஜனாதிபதியும் பாதுகாப்பு அமைச்சருமான அனுரகுமார திசநாயக்க தலைமையில் புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றது. இதன்போதே எதிர்வரும் 15ஆம் தேதி தான் வடக்குக்கான விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளதாக தெரிவித்திருந்தார். வடக்கு மற்றும் கிழக்கில் காணிகளை விடுவிப்பது, வீதிகளை திறப்பது, பாடசாலைகளை நடத்திச் செல்வது, கையெட்டி திசமிகாரையால் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் குறித்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தனர். இந்த பிரச்சினைகளுக்கு நடைமுறைக்கு சாத்தியமான தீர்வுகளை வழங்குவதற்கு அதிகாரிகளுக்கு தேவையான அறிவுறுத்தல்களை ஜனாதிபதி வழங்கியதுடன் எதிர்வரும் 15ஆம் தேதி தான் வடக்குக்கு வரும்போது இப்பிரச்சினைகள் தொடர்பில் ஆழமாக ஆராய்வோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக கடல் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படுகிறது. இதன் பிரகாரம் கிண்ணியாவில் தற்போது நிலவி வரும் கடும் கடல் கொந்தளிப்பு காரணமாக
காரணமாக கடற்றொழிலாளர்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடல் நீர் ஊடுருவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதோடு கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பதில் கடற்றொழிலாளர்கள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். தமது வாழ்வாதாரமான படகுகள் மற்றும் வலைகளை சேதமடையாமல் பாதுகாப்பதற்காக கடற்றொழிலாளர்கள் ஒன்றிணைந்து அவற்றை கடற்கரையில் இருந்து அப்புறப்படுத்தி பல இடங்களில் படகுகள் வீதியோரங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டுள்ளன. இதேவேளை கடற்றொழிலாளர்கள் மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக நிலவி வந்த கனமழை மற்றும் மகாவலி கங்கை பெருக்கெடுப்பு காரணமாக மீனவர்கள் எவரும் கடலுக்கு செல்லவில்லை. ஆற்று நீர் கடலில் கலப்பதால் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் தொடர்காற்றினால் மீன்பிடி தொழில் முற்றாக ஸ்தம்பிதமடைந்துள்ளது. மேலும் தொடர்ச்சியான இயற்கை சீற்றங்களினால் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்பதற்கான கடற்றொழிலாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். ரயில்களுடன் மோதுண்டு ஏற்பட்ட விபத்துகளில் கடந்த 5 வருடங்களில் 1805 பேர் உயிரிழந்துள்ளதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை நடைபெற்ற மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் கீழான ஒழுங்கு விதிகள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் வீதி விபத்துகள் பாரியதொரு பிரச்சனையாக உருவெடுத்துள்ளன. 2024 ஆண்டு 2403 வீதி விபத்துகளும் 2025 ஆண்டு 2583 விபத்துகளும் பதிவாகியுள்ளன. இதனால் பலர் உயிரிழந்துள்ளனர். அதேபோல் ரயில்களுடன் மோதி விபத்துக்குள்ளாகும் சம்பவங்களும் அண்மை காலமாக உயர்வடைந்துள்ளன. இதற்கமைய ரயில்களுடன் மோதுண்டு 2021 ஆண்டு 208 பேரும் 2022 ஆண்டு 414 பேரும் 2023 ஆண்டு 402 பேரும் 2024 ஆண்டு 407 பேரும் 2025 ஆண்டு 374 பேரும் என மொத்தமாக 1805 பேர் உயிரிழந்துள்ளனர். அதேபோல் ரயில்களுடன் யானைகள் மோதி உயிரிழக்கும் சம்பவங்களும் தற்போது அதிகரித்துள்ளன. ஆகவே ரயில்களுடன் மோதி இடம்பெறும் விபத்துகளை தவிர்ப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று வீதி சட்டங்களை அலட்சியப்படுத்துதல், கவனஈனம் ஆகிய காரணிகளால் வீதி விபத்துகள் இடம்பெறுவதால் மோட்டார் வாகன சட்டங்கள் நடைமுறைக்கு சாத்தியமான வகையில் திருத்தியமைக்கப்படும். இதேவேளையில் டிட்வா புயல் தாக்கத்தினால் நாட்டின் வீதி கட்டமைப்புகளும் ரயில் பாதைகளும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. குறுகிய காலத்திற்குள் பிரதான பாதைகள் மற்றும் ரயில் பாதைகளை புனரமைத்துள்ளோம். மன்னாருக்கான ரயில் சேவை எதிர்வரும் மாதளவில் முழுமையாக ஆரம்பிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். ஊவா மாகாணத்தில் பதுளை மாவட்டத்தில் உள்ள சில பாடசாலைகளுக்கு இன்றைய தினம் முற்பகல் 11 மணிக்கு முன்னதாகவே விடுமுறை வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கமைய வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள சமீபத்திய எதிர்வு கூறல்கள் மற்றும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள மண்சரிவு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள பாடசாலைகளுக்கே குறித்த விடுமுறை வழங்கப்படவுள்ளதாக ஊவா மாகாணத்தின் கல்வி படிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய பதுளை மாவட்டத்தின் கந்தகெட்டிய, பசறை, பதுளை, லுணுகலை, ஹப்புத்தலை, எல்ல, பண்டார்பல, காலி, எல்ல, வெளிமட, மிககவில மற்றும் ஊவா, பரநகம ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கே தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மண்சரிவு அபாய எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இந்த நிலையிலேயே குறித்த பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள பாடசாலைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மதேகொட கிரேகம் பமுனுவ பகுதியில் உள்ள கைப்பை மற்றும் பணப்பை தயாரிக்கும் தொழிற்சாலையில் இன்றைய தினம் அதிகாலை தீ விபத்து சம்பவம் ஏற்பட்டுள்ளதாக மதேகொட போலீசார் தெரிவித்தனர். இதற்கமைய தீயை அணைக்க சென்ற உரிமையாளர் தீக்காயங்களுடன் கோமகம அடிப்படை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இன்று அதிகாலை 1 மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தொழிற்சாலையில் இருந்து 26 இயந்திரங்கள் மற்றும் உற்பத்தி மூலப்பொருட்கள் கோடிக்கணக்கான மதிப்புள்ள சொத்துக்கள் உட்பட தீ விபத்தில் எரிந்து நாசமானதாகவும் கூறப்படுகிறது. இந்த தொழிற்சாலை உரிமையாளரின் வீடு அமைந்துள்ள நிலத்தில் அமைந்துள்ளது. மேலும் தீ விபத்தில் வீட்டின் குளியலறையும் சேதமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை தெய்வத்தின் கோபத்திற்கு உட்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நாடு இன்று எதிர்நோக்கியுள்ள அனர்த்த நிலைமைகளுக்கு தெய்வத்தின் கோபமே பிரதான காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கமைய நாடு இன்று எதிர்நோக்கியுள்ள அனர்த்த நிலைமைகளுக்கு தெய்வத்தின் கோபமே காரணம் என அவர் தெரிவித்துள்ளார். சில விடயங்களை மனிதர்களினால் கட்டுப்படுத்த முடியும் எனவும் சிலவற்றை அவ்வாறே கட்டுப்படுத்த முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் குரோதத்தை விதைத்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கில் இந்த அரசாங்கம் பாரிய அளவில் பொய் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பொய்களினால் தெய்வ கோபம் ஏற்பட்டு நாடு அனர்த்தங்களை எதிர்நோக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2004 ஆண்டிலும் இவ்வாறு
போர் நிலைமை ஏற்பட்டு சுனாமி பேரழிவு நிகழ்ந்தது என தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு அப்போது இவ்வாறு பொய் உரை உரைக்கப்பட்டது எனவும் இதனால் கடவுளின் கோபத்திற்கு உட்பட்ட நாடு சுனாமி அனர்த்தத்தை எதிர்கொண்டது என வஜ்ர அபிவர்த்தன தெரிவித்தார். இந்த அரசாங்கம் குரோதம், கோபம், பேராசை, பொய்களை விதைத்தது எனவும் அதன் பாரதூரமான விளைவுகள் ஆபத்தானவை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பழக்கமில்லாத ஓர் தரப்பு தற்பொழுது பௌத்த பிக்குகளை வணங்கவும் தானங்களை செய்யவும் பழகிக் கொண்டுள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானில் நாடு முழுவதும் இணைய சேவை முற்றாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக ஆன்லைன் கண்காணிப்பு அமைப்பகம் தெரிவித்துள்ளது. ஈரானில் சேதமடைந்து வரும் பொருளாதார நெருக்கடியை எதிர்த்து நடைபெறும் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் இவ்வாறு இணைய சேவை முடக்கப்பட்டுள்ளது. வியாழக்கிழமை சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட பதிவில் நாடு முழுவதும் நடைபெறும் போராட்டங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட தொடர் டிஜிட்டல் தணிக்கை நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாகவே இந்த இணைய துண்டிப்பு ஏற்பட்டுள்ளதாக நெட்புலக்ஸ் குறிப்பிட்டுள்ளது. இது மிக முக்கியமான தருணத்தில் பொதுமக்கள் தொடர்பு கொள்ளும் உரிமையை கடுமையாக பாதிப்பதாகவும் அந்த அமைப்பு எச்சரித்துள்ளது. கடந்த டிசம்பர் இறுதியில் இருந்து வாழ்க்கை செலவு கடுமையாக உயர்ந்ததும் உள்ளூர் நாணயத்தின் மதிப்பு வீழ்ச்சியடைந்ததையும் எதிர்த்து ஈரானின் பல நகரங்களில் மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். உள்ளூர் ஊடகங்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் மேற்கோள் காட்டி வெளியிடப்பட்ட கணக்கெடுப்பின்படி இந்த போராட்டங்கள் தொடங்கியதிலிருந்து பாதுகாப்பு படையினரை சேர்த்து குறைந்தது 21 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகரம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்கள் வீதிகளில் குவிந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. டெஹ்ரானின் பல பகுதிகளில் மக்கள் வீதிகளில் இறங்கியுள்ளனர். நகர மையத்திலிருந்து பயணம் செய்த போது பல சாலைகள் மறைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. போராட்டக்காரர்கள் மற்றும் போலீசார் இடையே மோதல்கள் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலகங்களில் ஈடுபடுவோருக்கு உரிய பதில் வழங்கப்படும் எனவும் போராட்டக்காரர்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆதரவுடன் செயல்படுவதாகவும் ஈரான் அரசு தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். பாதுகாப்பின்மையை உருவாக்க யாராவது முயன்றால் அவர்களுக்கு எந்தவிதமான தளர்வும் வழங்கப்பட மாட்டாது என தலைமை நீதிபதியும் தெரிவித்திருந்தார். இதேவேளை கருத்து வெளிப்பாடு, சங்கம் அமைத்தல் மற்றும் அமைதியான பேரணிகளில் ஈடுபடுதல் ஆகிய அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்தியுள்ளது. ஜெர்மனியில் நாடு கடத்தலை அதிகரிக்க பவ்வேரியா திட்டமிட்டுள்ளது. இதற்கமைய நாடு கடத்தல் மூலம் நாட்டை விட்டு வெளியேறும் வெளிநாட்டினரை தங்களது சொந்த நாடுகளுக்கு அனுப்ப உள்ளதாக பயண நிறுவனங்களை நிர்மாணிக்கவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய நாடு கடத்தல் மூலம் நாட்டை விட்டு வெளியேறும் வெளிநாட்டினரை தங்களது சொந்த நாடுகளுக்கு அனுப்ப உதவுவதற்கான பயண நிறுவனங்களை நிர்மாணிக்கவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இவ்வாறு நாடு கடத்தப்படுபவர்கள் பெரும்பாலும் விமானங்கள் வழியாகவும் கடல் வழியாகவும் மற்றும் நில வழியாகவும் அனுப்பப்படுவார்கள். அத்துடன் ஒவ்வொரு வருடமும் சுமார் 3000 நாடு கடத்தல் முன்பதிவுகளை அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. இந்த நிலையில் சமீப காலமாக நாடு கடத்தல் ஏற்கனவே அதிகரித்துள்ளன. 2025 ஆண்டு முதல் 11 மாதங்களில் மாத்திரம் சுமார் 3400க்கும் மேற்பட்ட நாடு கடத்தல்கள் இடம்பெற்று இருக்கின்றன. அத்துடன் செலவு பயண விருப்பங்களை கண்டறிவதற்காக பயண நிறுவனங்களிடமும் கலந்த ஆலோசனைகள் முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநிலத்திற்கு முடிந்தவரை செலவுகளை குறைப்பதே இதன் பிரதான நோக்கமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்குள் இன்றிரவு வேகமாக நுழையும் தாளமுக்கம். கொழும்பு உட்பட பல பகுதிகளில் பலத்த காற்று. பேரிடரால் அழிந்த வீடுகள். ஜனாதிபதியினால் ஆரம்பமாகும் அடுத்த திட்டம். வடக்குக்கு விஜயம் செய்யும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. வெளியான தகவல். கிண்ணியாவில் கடல் கொந்தளிப்பு. விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. ரயில் விபத்துகளால் நடந்த விபரீதம். 1805 பேர் உயிரிழப்பு. கொழும்பில் அதிகாலையில் இடம்பெற்ற அனர்த்தம். கோடிக்கணக்கான சொத்துக்கள் சேதம். ஈரானில் போராட்டங்கள் தீவிரம். இணைய சேவைகள் முற்றாக முடக்கம். ஜெர்மனியில் நாடு கடத்தலை தீவிரப்படுத்த அதிகாரிகள் முன்னெடுக்கும் நடவடிக்கை. இத்துடன் ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.